அன்புக்குரியவர்களே, ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒரு பையங்க. இன்ஜினியரிங் படிக்க வச்சாச்சுங்க. இது இன்ஜினியரிங் முடித்தானே தவிர எந்த வேலைக்கும் போகல. அவங்களுக்கு தலைமுறையாக ஒரு ஜூஸ் கடத்தரில் இருந்து, அதாவது ஒரு டீப் ஃப்ரீசரில் வட்டம் வட்டமாக எவர் சில்வர் பாத்திரம், அதில் எசன்ஸ்லேருந்து ஜூஸ் தயார் பண்ணி ஊற்றி ஒரு கப்பு ஜூஸு 10 ரூபான்னு விற்கிறது. நல்ல வியாபாரம் நடக்கும். இந்த பையன் இன்ஜினியரிங் இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சாருங்க, வேலைக்கு போகல. இது ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் விற்க ஆரம்பிச்சிருச்சு. நண்பருக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. நல்ல அறிவான புள்ள தான், இந்த மாதிரி கடையில் உட்காந்துக்கிட்டு எதுக்கும் ட்ரை பண்ண மாட்டேங்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாருங்க. நான் அவருக்கு ஒரே ஒரு வழி சொன்னேன். சொல்லிவிட்டு அவர் கேட்டார், இதை செஞ்சால் வேலைக்கு போவானா அப்படின்னார். நான் சொல்கிறேன் செய் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணாருங்க, நான் சொன்ன மாதிரியே போனாருங்க. போயிட்டு கடையை லாக் பண்ணிட்டார். ஒரு நாள் லாக் பண்ணிவிட்டு கடையை கொஞ்சம் ரீமாடல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கடையெல்லாம் எடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரீசர் கொண்டாந்து வீட்டில் போட்டு சும்மா 2 ஆளை விட்டு பெயிண்ட் பண்ணுறது அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. இவன் ஒரு மாதம் பார்த்தான். அப்பா ஒன்றும் ரீமாடலிங் பண்ணுற மாதிரி தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன், கோயம்புத்தூர் வேலைக்கா பஞ்சம், 2-3 கம்பெனிக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்க. நல்ல ரேங்க்கு. போனால் ட்ரை பண்ணால் வேலை வாங்கிட்டாங்க. வேலை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரினர், தொழில் முனைவோர். அவன் தனியாக ஒரு யூனிட் போட்டு பேங்க்கில் கடன் வாங்கி அவன் ஒரு இளம் தொழிலதிபர் அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்காங்க வெறும் 2 வருஷத்தில். இதுக்கு என் ஃப்ரெண்டு அவ்வளோ சீக்கிரம் அந்த கடையை மூடுறதுக்கு ஒத்துக்கலைங்க. ஏன்னா அவர் கடையை மூடுற அளவுக்கு செய்யறதுக்கு நான் ஒரு சின்னோண்டு கதை ஒன்று சொன்னேன். அந்த கதை இதாங்க. ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 2 கிளி குஞ்சு கிஃப்டாக வந்தது. அதில் 2 கிளி குஞ்சுக்கும் அவர் பறக்கிறதுக்கு, பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்த ஆளை வச்சாருங்க. ஒரு கிளி நல்லா பறக்கிறதுக்கும் நல்லா அழகாக பேசுறதுக்கும் கற்றுக்குச்சு. இன்னொரு கிளி ஒரு மரக்கிளையில் உட்காந்துக்கிட்டு எழுந்திருக்கிறதே கிடையாது. என்ன பயிற்சி கொடுத்தாலும் அதை அந்த கிளையை விட்டு நவுத்தவே முடியலைங்க. உடனே ராஜாவுக்கு மனசு கஷ்டமாக போச்சு. ஏன்னா ஒரு கிளி நல்லா பறக்க கற்றுக்குச்சு, பேச கற்றுக்குச்சு, இந்த கிளி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது, அந்த கிளையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நவரவே இல்லைங்க. அது ராஜா என்ன பண்ணார், இந்த 2வது கிளியை பறக்க வைக்கிறவங்களுக்கு 100 பொற்காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வயசான விவசாயி வந்தார், மரத்தை பார்த்தாருங்க. பார்த்துட்டு, ராஜா இந்த கிளியை நான் பறக்க வைக்கிறேன், 100 பொற்காசு எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. மறுநாள் காலைல ராஜா வராருங்க. தோட்டத்தில் வந்து பார்த்தா இந்த உட்காந்துருந்த இல்லையா கிளி அற்புதமாக தோட்டத்தில் சுற்றி 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 பறந்து வருது. பறந்துக்கிட்டே இருக்குது, வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சுங்க. உடனே அந்த வயசான விவசாயியை கூப்பிட்டு 100 பொற்காசை கொடுத்து, ஐயா இதை எப்படி பண்ணீங்க, எங்கள் அமைச்சருக்கே இதுக்கு பதில் தெரியல, இந்த கிளியை பறக்க வைக்கிறதுக்கு எப்படி இது முடிஞ்சது உங்களாலன்னு. அரசே இப்படி மரத்தை நல்லா மேலே பாருங்க, இது உட்காந்துருந்தே அந்த கிளை இருக்கா அப்படின்னாரு. இல்லையே, நான் அதான் பண்ணேன், இது உட்காந்துருந்த கிளைய வெட்டி போட்டேன். இதாங்க நாம் என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டா அதிலேயே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். புதியதாக எந்த வாய்ப்பையும் நாம் தேடி போகிறதும் கிடையாது, பயன்படுத்துறதும் கிடையாது. இதே போதும். எப்படி கிளி ஒரு கிளையில உட்காந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இதுதான் என்னது, இதை விட்டு நான் பறக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தது. இப்போ அந்த கிளை இல்லைன்ன உடனே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நாம் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அதே இடத்துல அதே வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு செக்குமாடு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து செத்து போகிறோம். கிடையாதுங்க. நான் பலமுறை சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு முறை, அதை சிறப்பாக வாழ்ந்து பார்த்தணும். புதிய புதிய முயற்சிகள், 10 முயற்சி பண்ணுங்க, ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும், அடிச்சு நவுத்துங்க. வாழ்க்கையில் வெற்றி உங்ககிட்ட தான். அதனால் எந்த காரணம் கொண்டும் ஒரே வகையான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிடாதீங்க.
நீங்கள் தேங்கி போய் குட்டையாக மாறிவிடுவீர்கள். ஓடுகின்ற நீரோடையாக இருங்கள். புதியதாக ஓடுங்கள். வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்குத்தான்.